வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு பாராளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்களால் 28/5/2023 அறிமுகம் செய்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஷேஷாவின் வரிவடிவில் தமிழ் புதுமை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். வெளியிடப்பட்ட புத்தகம் வரிவடிவில் தமிழ் புதுமை என்னும் இந்த புத்தகமே. புதிய தமிழ் 21 எழுத்துக்களிலே தமிழை கொண்டு வந்த முதல் புத்தகமாக முதலில் உயர் திரு மதிப்பிற்குரிய மருத்துவர், சித்த மருத்துவர் டாக்டர் எஸ். ஷாஜஹான் அவர்களால் எழுதப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தகம்தான் வரிவடிவில் தமிழ் புதுமை என்னும் இந்த நூல். அதற்காக வழங்கப்பட்ட பரிசுகள்தான் அறம் விருதுகள். 2023 வழங்கப்பட்ட விருது, முக்கலாமலைப்பட்டியிலிருந்து அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்பட்ட விருது, அந்த விருதை சார்ந்த மெடலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை போன்று நிறைய என்னுடைய சகோதரர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். 21 வரி வடிவத்திலே தமிழை கொண்டு வந்த ஒரு அதிசயமான நிகழ்ச்சியை நிறைய மக்கள் என்னை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் திரும்ப கூறிக்கொண்டே இருக்கின்றேன். இன்று வரை 1,19,020 பேர்கள் இந்த வரிவடிவில் தமிழ் புதுமை என்ற இந்த புத்தகத்தை அறிந்து புதுமை தமிழ் என்னும் இந்த வெப்சைட்டை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதுமை தமிழ் என்னும் யூடியூப்பை பார்த்து எனக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த தமிழ் காலமெல்லாம் நீடூடி வாழ நான் இறைவனை வேண்டுகின்றேன். இதை கொடுத்த இறைவன் தமிழ்தான் உலகத்திலே முதலில் தோன்றிய மொழி என்பதற்கான அனைத்து அடையாளங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். மேலை நாட்டிலிருந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல அறிஞர்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் சொல்ல இந்த உண்மை மேலும் உண்மையாகிக் கொண்டேதான் இருக்கும். ஒரு உண்மைதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த உண்மைதான் நம்முடைய தமிழினத்தை தலைநிமிரச் செய்து வைத்து கொண்டிருக்கின்ற அருமை தமிழ், இன்பத்தமிழ், உண்மை தமிழ். இந்த தமிழிலே ஆர்வம் கொண்டுதான் நமது புதுக்கோட்டை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்கள் என்னை ஆதரித்து, என் எழுத்துக்களை ஆதரித்து, அவரே வந்து முன்னின்று இந்த புத்தகத்தை உலக மக்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்திலே வேறொன்றுமில்லை, அந்த எழுத்துக்களை கொண்டு வருவதற்காக, அந்த எழுத்துக்களை உங்களிடம் காண்பிப்பதற்காக
நான் கண்டுபிடித்த அந்த 21 எழுத்து வரிவடிவங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக என்னால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் நமது தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய அயலகர் துறையின் அன்பு நண்பர் அவர்களின் ஒரு அறிவுரையின்படி இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். அவர்தான் கூறினார், இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதாமல், ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதாமல், அந்த புத்தகத்தில் இந்த எழுத்துக்களை நீங்கள் காண்பிக்காமல் அதை நீங்கள் வெளிக்கொணர்ந்தால், வெளியிட்டால் அது உங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது. எனவே அதை முதலில் நீங்கள் அதை எழுதுங்கள். ஒரு புத்தகத்தை எழுதுங்கள். அந்த புத்தகத்திலே இந்த எழுத்துக்களை வையுங்கள். அதை நான் வந்து நின்று ஏதேனும் ஒரு பெரிய மனிதரை கூப்பிட்டு அதை வெளிப்படுத்துகின்றேன், நானே அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்கின்றேன் என்று கூறினார். அன்பருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறி நான் இதை உங்களுக்கு இப்பொழுது மிகவும் நன்றியுடன் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் பொருட்டு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அங்கு வந்து என்னை ஆதரித்த அனைவரையும் பாராட்டி அனைவருக்கும் திரும்பவும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.